सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரின் வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிரவீன் பூர்வாத்தில் வந்து செகண்ட் பேப்பரில் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா சாப்டர் வந்து நடத்திட்டு இருக்கோம். இப்போ டிக்கெட் வந்து பார்த்துட்ருக்கேன். தேர்ட் லெசன் வந்து செகண்டு பார்க்குறேன். பேஜ் நம்பர் வந்து 522. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாருங்கள். हिंदी प्रचार के कार्य में केंद्र सरकार की योजनाओं और अनुदान पर एक टिप्पणी लिखिए. हिंदी प्रचार सभा வந்து காரிய அப்படின்ற அந்த பணியில் வந்து கேந்திர சர்க்கார் அப்படின்னா மத்திய அரசினுடைய யோஜனாவோ அப்படின்ற இந்த திட்டத்தில் வந்து யோஜனா இந்த திட்டம் மற்றும் வந்து அனுதான் திட்டம் மற்றும் மானியத்தை பற்றி எழுதுக. दक्षिण भारत हिंदी प्रचार सभा हिंदी का प्रचार कर रही है. दक्षिण भारत हिंदी प्रचार सभा வந்து இதில் வந்து எப்பயும் போல் வந்து அதோடைய வேலை வந்து மெயினாக வந்து கருண வேலைன்னு அர்த்தம். அதோட வேலை வந்து தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றது. கேந்திர சர்க்காருக்கு ஜோ காம் கருணாகே மத்திய அரசினுடைய பணி நடந்து கொண்டிருக்கிறது. வகு காம் சபாக்கர் ரகிகை இந்த பணி எதன் மூலமாக நடக்கிறது? சபா மூலியமாக நடந்து கொண்டிருக்கிறது. इसलिए केंद्र सरकार सभा को और हिंदी प्रचारों का उत्साह प्रदान करना अपना कर्तव्य मानती है. इसलिए ஆகையால் மத்திய அரசினுடைய சபா மற்றும் ஹிந்தி பிரச்சாரம் பிரச்சாரம் அப்படின்னா ஹிந்தி கற்பிக்கிறவர்களுக்கும் அவர்கள் வந்து உற்சாகம் தந்து இந்த சபா வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து உற்சாகத்தை கொடுத்து வருகிறது. உற்சாகத்தை கொடுத்து நமது கடமையாக நடத்தி வருகிறது. அத்துக केंद्रीय सरकार विभिन्न योजनाएं अमल में लाती है. केंद्रीय सरकार மத்திய அரசினுடைய விதவிதமான விதவிதமான திட்டங்களை அமலுக்கு கொண்டு வந்தது. उनमें सबसे प्रधान और प्रमुख योजना लागों के बीच में निःशुल्क हिंदी वर्ग सालाना है. அது விதவிதமான திட்டங்கள் வந்து அமலுக்கு வந்து சபா வந்து கொண்டு வருகிறது. உண்மை அதில் சப்சே எல்லாரும் வந்து அதில் வந்து பிரமுக் யோஜனா அந்த திட்டத்தில் வந்து முக்கியமான திட்டமாக மக்களுக்கு இடையில் நிகழ்சுல்க் ஹிந்தி அப்படின்னா வந்து கட்டணமில்லா ஹிந்தி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. அந்த ஹிந்தி வகுப்புகள் வந்து ஃபீஸ் இல்லாமல் வந்து அங்கங்கே வந்து சபா வந்து கிளையாக ஏற்படுத்தி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த சபா வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. கட்டணமில்லா ஹிந்தி வர்க்க அப்படின்னா வகுப்புகள் நடத்தி வருகின்றது. இஸ் वक्त तमिलनाडु में कुल मिलाकर 100 निःशुल्क हिंदी वर्ग भिन्न केंद्र में चलाए जाते हैं. इस वक्त நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் இதில் மிலாக்கர் இதில் நிறைய மக்கள் வந்து கலந்து கொண்டு கட்டணமில்லா நிகழ்ச்சொலுக்கு ஹிந்தி வர்க்க இந்த கட்டணமில்லா வகுப்புகளில் ஹிந்தியில் பயின்று சேர்ந்து இதில் தனித்தனி விதமாக இந்த கேந்திரமே சலானே ஜாத்திகை இந்த வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. पढ़ाने वाले अध्यापकों के केंद्र सरकार से परिश्रमित के रूप में आर्थिक सहायता उपलब्ध होता है. पढ़ाने वाले இந்த கற்றுத்தருகின்ற அத்தியாபக்கம் அப்படின்னா அந்த ஆசிரியர்கள் அந்த கற்றுத்தருகின்ற ஆசிரியர்களுடைய கேந்திர சர்க்கார் மத்திய அரசிலிருந்து பரிசிக்ஷம் அப்படி அவங்களுக்கு வந்து சேலரி வந்து பேமெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஆசிரியர்களுக்கு மத்திய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து சம்பளம் மாட்டம் கொடுக்குது. ரூபமே ஆர்த்திக் நிதி சகாயத்தை அப்படின்னா வந்து நிதி உதவி கிடைக்கிறது. हिंदी टंगन और हिंदी पुस्तकालय चलाने वाले प्रचारक को भी केंद्र सरकार का अनुदान मिलता है.
ஹிந்தி ஹிந்தி டங்கட் அப்படின்னா வந்து ஹிந்தியில் வந்து டைப்ரைட்டிங் ஹிந்தியில் அடிக்கிறது தட்டச்சு. அந்த ஹிந்தியில் வந்து தட்டச்சு மற்றும் ஹிந்தி புஸ்தகாலயா அப்படின்னா ஹிந்தி வந்து நூல் நிலையங்களும் நடைபெற்று ஹிந்தி நூல் நிலையங்களும் சலானாவாலே நடைபெற்று வருகின்ற பிரச்சாரக்கு கேந்திர சர்க்கார் அனுதான் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலிமா என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து மானியம் வந்து கிடைக்கிறது. மில்தா அப்படின்னா வந்து கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸ்கூலுமே பள்ளிகளில் ராம் யோபராந்த் ஹிந்தி வர்க்க सलाकर विद्यार्थियों को पढ़ाने वाले हिंदी अध्यापकों को भी अनुदान के रूप में आर्थिक सहायता पहुंचाई जाती है. ஸ்கூலில் பள்ளிகளில் வந்து காலங்காலமாக சம்யா பிரதான் அப்படின்னா வந்து காலங்காலமாக வந்து ஹிந்தி வகுப்புகள் சலாக்கர் அப்படின்னா காலங்காலமாக ஹிந்தி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. வித்யார்த்தி அப்படின்னா மாணவர்களுக்கு இந்தியை கற்பிப்பதற்கு படானவாளி அப்படின்னு வந்து காலங்காலமாக ஹிந்தி வகுப்புகள் வந்து ஆசிரியர்கள் வந்து நடத்தி கொண்டு வருகின்றனர். அத்தியாபக்கோ அப்படின்னா ஆசிரியர்கள் வந்து காலங்காலம் மாணவர்கள் இந்தியை கற்பித்து கொண்டு வருகின்றனர். கற்பித்து வருவதனால அனுதான்க்கு ரூபிமே ஆர்த்திக் சகாயத்தா பகுஞ்சாதேகை, அதனால் ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கு வந்து மானியம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு உதவித்தொகை மாதிரி அவங்களுக்கு ஆசிரியர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. பூரா சம்மிய அந்த நேரத்தில் ஹிந்தி पढ़ाने वाले अध्यापकों के द्वारा संचालित हिंदी विद्यालयों को भी அந்த நேரத்தில் வந்து இந்தியை கற்பிப்பதற்காக ஆசிரியர்கள் மூலமாக சஞ்சாலித்து ஹிந்தி வித்யாலயா அப்படின்னா வந்து ஆசிரியர்கள் மூலமாக பல பள்ளிகளிலுடைய அனுதான் மில்தாவை ஆசிரியர்கள் மூலமாக பல பள்ளிகளுக்கு வந்து மானியம் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இன்கே அலாவா இதை தவிர யோகிய ஹிந்தி வித்யாலயம் கோ पुरस्कार और छात्र वृत्ति देने का भी प्रबंध केंद्र सरकार सभा द्वारा करती है. इधे इनके अलावा इधे तविर வந்து யோகிய ஹிந்தி வித்யார்த்தியும் அப்படின்னா இதை தவிர வந்து ஹிந்தி மாணவர்களுக்கு வந்து புரஸ்கார் அப்படின்னா அவார்டு வந்து நல்லா படித்தவங்களுக்கு வந்து அவார்டு மாதிரி பரிசு வந்து நிறைய கொடுக்குறாங்க. அந்த புரஸ்கார் அவர் சாத்திர உறுத்தி தேன்கே பிராந்தி கேந்திர சர்க்கார் மத்திய அரசு அந்த சபா மூலியமாக வழங்கப்பட்டு வருகிறது. பரிசுகள் வந்து மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடுக்கு காலேஜும் அவர் विश्वविद्यालयों पढ़ने वाले छात्रों को केंद्र सरकार छात्रावास देती है. தமிழ்நாட்டிலிருந்து காலேஜ் கல்லூரி மற்றும் விஸ்வவித்யாலயா அப்படின்னா வந்து பல்கலைக்கழகங்களில் படிக்கின்ற படினைவாலே சாத்திரம் அப்படின்னா வந்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் வந்து படிக்கக்கூடிய வந்து மாணவர்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து அவங்களுக்கு வந்து உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. சாத்திரு விருத்தி அப்படின்னா வந்து உதவித்தொகைன்னு அர்த்தம். அவங்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மதராஸ்கே சனிஸ்கோத்தர் விபாகு கா அவர் उससे प्रश्न 3 योग्य छात्राओं का भी अनुदान देकर केंद्र सरकार उनके उत्साह प्रदान करती हैं. இப்போ மதராஸ் கேஸ் சென்னையில் வந்து முதுகலை பயின்றக்கூடிய மாணவர்களுக்கும் மற்றும் வந்து உஸ்மி பிரசிநாத்தின் அப்படின்னா வந்து அவங்க ஆராய்ச்சி ஈடுபடுற மாணவர்களுக்கும் சாத்திராவும் அப்படின்னா அந்த இதில் முதுகலை படிக்கக்கூடிய மாணவர்களும் ஆராய்ச்சியில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் அவங்களுக்கு வந்து மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. அனுதான் தேக்கர்னு கொடுக்கறதா நான் வந்து மானியம் கொடுத்து கேந்திர சர்க்கார்
உன்கோ உன்கோ உற்சாகம், அவங்களுக்கு வந்து உற்சாகம் கொடுத்து வருகிறது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.